வணக்கம். இன்று சிற்றினம் சேராமையின் 9வது குறளை நாம் பார்க்கலாம். சிற்றினம் சேராமை சொல்லும் பொழுது சின்ன பசங்களோட சேராத அப்படி கிடையாது. தரத்தில் தாழ்ந்த, ஒழுக்கம் குறைவாக உள்ளவர்கள், தரம் தாழ்ந்து பேசுபவர்கள், தரம் தாழ்ந்து நடந்து கொள்ளுபவர்கள், அதிகமான கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் நல்லொழுக்கம் இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்தது தான் சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சிற்றினம் சேராமை அப்படின்னாக்கா, அந்த மாதிரி மக்களோடு சேர்ந்தால் நாமும் சிறப்பாக வாழ முடியாது. நம்ம நல்லா இருந்தால் கூட அவன் ஃப்ரெண்டு அப்படி தானே இருக்கான், இது மட்டும் எப்படி விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, தரத்தை தாழ்த்தி விடுவார்கள். நாம் நல்லவராக இருக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அவர்களோடு நாம் பழகும் பொழுது நம்மை குறைவாக மதிப்பிட்டு ஏளனம் செய்வார்கள். இல்லைனாக்கா திட்ட ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, அவனோட சேராத, சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கிறது. அழகான ஒழுக்கமான சிறந்த வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு மறுமைக்கும் சிறப்பே நடக்கும். மறுமை என்னென்னா, இறந்த பிறகு நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, ஹிந்துஸாக இருக்கிறதுனால அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா அப்படி சொல்கிறோம். இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் அடுத்த பிறவியில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். அப்படி நினைக்கிறதுனால மறுமையிலும் நம்முடைய இனமானது, அதாவது சேர்வார் நல்லா இருந்ததுன்னா அது சிறப்பினை தரும். அது எப்படி அமைகிறது? நான் நல்ல மனநிலையோடு இருந்தால். மனநிலைன்னா என்ன? நம்மளை நான் பைத்தியமாக பிடிச்சி திரிகிறோம் இல்லை. மனநிலை என்பது ஒழுக்க பண்புகளை முதன்மையாக கொண்டது. எப்பயுமே நெறி தவறாமல் வாழ், அதுதான் மனநலம். மற்றவங்க கிட்ட இரக்கம் காட்டுறது, பரிவு காட்டுறது, அவர்களுக்கு உதவி செய்வது, எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சிறப்பு நிலையிலிருந்தும் மாறாமல் இருப்பது. அப்படியே நம்ம இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், நல்லதை நினைக்க வேண்டும். இதுதான் என்ன குணம்னு சொல்கிறோம், நம்ம மனநலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை பற்றி கோல் மூட்டி விடுறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் மனநலம் இல்லை. அப்போ மனநலம் என்பது இதெல்லாம் இல்லாத ஒரு குணம். கோபம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, பழிவாங்கும் உணர்வு இருக்கக்கூடாது, அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படும் குணம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான குணங்கள் தான் மனநலம் சார்ந்தவை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன, அடுத்த பிறவியிலும் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்கிறது. ஆனால் அதைவிட மேலான வாழ்க்கை அமையுமா? எப்போ? இனநலம். நாம் சேரக்கூடிய இனமானது நட்பு. சிற்றினம் இல்லாமல் அழகாக நல்ல ஒழுக்க சீலர்கள், நல்ல பண்பாளர்கள், நல்ல கருணையாளர்கள், நல்ல இறை உணர்வாளர்கள், இப்படி மக்களை சார்ந்து மக்களுக்காக நலம் செய்பவர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களோட நம்ம சேர்ந்தோம்னாக்கா அது என்ன பண்ணுது? மிகுந்த சிறப்பை தரும். இப்போ இருக்கிற சிறப்பை விடவும் மேலான சிறப்பை நமக்கு கொடுக்கும் என்கிறது வள்ளுவம். இயல்பாக மனநலம் நன்றாக இருப்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் சிறப்பாகத்தான் அமையும். ஆனால் அதனை விடவும் சிறப்பாக அமைவது எது என்றால் அவர்கள் சார்ந்துள்ள இனம் என்று வள்ளுவம் நமக்கு அழகாக, விளக்கமாக, தெளிவாக எடுத்து கூறுகிறது. நாம் சிற்றினம் சேர்வதை தவிர்க்கலாம் அல்லவா? இப்பொழுது குறளை பார்க்கலாம். மனநலத்தின் ஆகும் மறுமை, மனநலத்தின் ஆகும் மறுமை, மற்றதும் இனநலத்தின் ஏமா புடைத்து, மற்றகுதும் இனநலத்தின் ஏமா புடைத்து. ஏமாப்பு என்றால் மிகுந்த சிறப்பு, மிகுந்த நன்மை, மிகுந்த பாதுகாப்பு, இதெல்லாம் தான் ஏமாப்பு என்ற சொல்லின் பொருளாக கொள்ளப்படுகிறது. ஆக நாம் அனைவரும் மனநலத்தோடு இன நலத்தையும் காத்து வாழ்ந்தால் சிறப்பு நமக்கன்றி வேறு ஒருவருக்கும் இல்லை என்கிறது வள்ளுவம். கடைபிடிக்கலாமே. நன்றியோடு இன்று விடைபெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.